ஹாய்ங்க, நான் பிரியா. பெங்களூர் மன்னார்கிட்ட ஜூ கிட்டேயேங்க ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குங்க. அந்த பார்க்குக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனோங்க. ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளைஸாக தாங்க இருந்தது. இப்போல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் அழிஞ்சிட்டே இருக்குது. இவங்க ரொம்ப நல்லாவே பாதுகாத்து வச்சுருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்குள்ளே போயிட்டு வாங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் உள்ளே போயிட்டு வாங்கங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ளே போனோம்னா ஒரு ஹட் மாதிரி இருக்குங்க. அந்த ஹட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளே போகணுங்க. டோர் ஓப்பன் பண்ணாலே பட்டர்ஃப்ளைஸாக தாங்க இருக்கும். டோரை க்ளோஸ் பண்ணிடணுங்க. ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ் வெளியே வந்துடும் இல்லைங்களா, அதனால் டோரை க்ளோஸ் பண்ணிடணும். உள்ளுக்குள்ளே போனோன்னே நிறைய செடிஸ் வச்சுருக்காங்கங்க. செடி ஃபுல்லாக ஒரிஜினலாகவே இருக்கும். உள்ளுக்குள்ளேயே வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அந்த ஹட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பானையெல்லாம் நிறைய தொங்க விட்ருக்காங்க. அதுக்குள்ளே தான் போய் முட்டை வைக்குங்களாம்மா. அதுக்குள்ளே நிறைய பட்டாம்பூச்சி இருக்குதுங்க. அந்த ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அவ்வளோக்கா தெரியல. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே போகணுன்னே நம்ம முன்னாடியே நிறைய பறக்குதுங்க. சின்ன பட்டாம்பூச்சி, அந்த எல்லோ கலரில், கிரே கலரில் ராஜா பட்டாம்பூச்சி, ராணி பட்டாம்பூச்சின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பறந்துகிட்டே இருக்கும். மீன் பேர் என்ன சொல்லுவாங்கடா? டேங்க் லைனர் தான். ஆப்பிரிக்கன் கிளப்பி. பறக்குது பாடுறாங்க பாரு. அட இங்க பாரு, கீழே பாரு செடிக்குள்ள. இங்க வா, உனக்கு காமிக்கிறேன். இங்க பாரு, கருப்பு கலர்ல பறக்குது பாரு. அங்கெல்லாம் மேல உட்கார்ந்துருக்கு பூச்சி பூச்சி. இங்கே தொங்குது பாருடா, இங்கே தொங்குது பாரு. ஏற்காடில் அந்த குருவி பரவாயில்ல. பட்டர்ஃப்ளை இதனோட எல்லோ கலர், இது பிளாக் கலர், மல்டிங் பட்டர்ஃப்ளை எல்லோ கலர். பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக இல்லை, இங்கே ஒன்று இருக்கு இல்லையா? अभी अगर ये अपन पिछली बार आए थे कितनी सारी नहीं पूरा கூட்ட கூட்டமா இருக்கும் நினைச்சேன். அங்க தெரியுதா? ஆமா ஆமா. அப்புறம் இங்க பாரு தேன் குடிச்சிட்டு இருக்கு கூல. சன்ஃப்ளவர் பண்ணுங்க. இது சன்ஃப்ளவர் கண்டா. லட்சிதா கால் விடாத, விழுந்துருவேன். அப்புறம் அங்க அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தியா? அது இது திராட்சை இதெல்லாம் வச்சிருக்காங்க. கூட்டுக்குள்ள நிறைய இருக்கு. கூட்டுக்குள்ள பாரு, ரெண்டுக்குள்ள நிறைய இருக்கு. ಹೆಂಗೆ ಮೂವಾಗು ಎಲ್ಲ ನನಗೆ ತೊಂದರೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ.
உள்ள வீடியோட அப்படியே எவ்வளோ போஸாக இருக்குது பார்த்தியா? இங்கே இது அப்புறம் இது அழகா இருக்கு. இந்த செடியில் ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே எக்ஸைட் ஆகும்போதுங்க பட்டர்ஃப்ளையோட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எப்படி பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் போட்டு அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா பட்டர்ஃப்ளை வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு பிக்சர்ஸும் கரெக்டாக வச்சுருக்குறாங்கங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பார்த்தாங்கன்னா நம்ம கதை சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கங்க. வெளியிலலாம் குழந்தைங்க தூரி விளையாடுறதுக்கு நிறைய தூரியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் தூரியும் விளையாடிட்டு கரெக்டாக 5:30க்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா பிரியாஸ் கேமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒன்றுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பிரியா பிரகாஷ் 444 வருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.